கிருபையாயிரும் சுவாமி தயவாயிரும் கிறிஸ்துவை பிரார்த்தனை கேட்டருளும் பரத்தை படைத்த பிதா சர்வேசுரா எங்களை தயை பண்ணி ரட்சியும் உலகத்தை மீட்ட சுதன் தேவா எங்களை தயை பண்ணி ரட்சியும் ஸ்பிரிட்டு சார்ந்து சர்வேசுரா எங்களை தயை பண்ணி ரட்சியும் தம திருத்துவைக சர்வேசுரா எங்களை தயை பண்ணி ரட்சியும் புனிதம் நிறைந்த மாமரியே புனிதம் நிறைந்த சுசையப்பரே தாவீது அரசரின் புத்திரனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் முதுபெரும் தந்தையர் மகிமையே தேவதாயாரின் பர்த்தாவே கன்னி மரியின் காவலனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவகுமாரனின் தகப்பனே இறைமகன் இயேசுவை காத்தவரே திருக்குடும்பத்தின் தலைவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நீதிமானாகிய சுசையப்பரே வீரகரான சுசையப்பரே விவேகமுடைத்தான சுசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தைரியசாலியான சுசையப்பரே கீழ்ப்படிதலுள்ள சுசையப்பரே பிரமாணிக்கமுள்ள சுசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பொறுமையின் கண்ணாடியே தரித்திரத்தின் நண்பனே தொழிலாளர்களின் மாதிரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இல்லற வாழ்க்கையின் ஆபரணமே கன்னிகைகளின் காவலனே குடும்பங்களுக்கு ஆதரவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துன்பப்படுவோரின் ஆறுதலே வியாதிக்காரர்களின் தந்தையே மறிக்கிறவர்களின் பாதுகாவலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திருச்சபையின் பாதுகாவலே சமாதானத்தின் தந்தையே எங்கள் பங்கின் காவலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவயாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே எங்கள் பாவங்களை போக்கியருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவயாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவயாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே எங்களை தயை பண்ணி ரட்சியும் நம்மை ஆசீர்வதிப்பார் அவலைகள் அனைத்தையும் போக்கிடுவார் அன்பு நீரை தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் கவலைகள் அனைத்தையும் போக்கிடுவார் ஆலயமணி சொல்லும் ஓசையிலே ஆண்டவன் குரலினை கேளுங்களே ஆலய ஆரத்தி எடுத்தும் மையழைத்தும் குருகுலமே வருக
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பத்தாம் நாள் காலை திருப்பலி. முதல் நற்கருணை விழா திருப்பலி. முன்னுரை. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நம் பங்கு குடும்ப வாழ்வின் விழாவின் 10ஆம் நாளில் முதல் திருவிருந்து திருப்பலியை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மரியாயின் சேனை மற்றும் வின்சென்ட் தே பால் சபை உறுப்பினர்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். மனிதர் உயிர் வாழ உணவு அவசியம். உயிர் வாழ மட்டுமன்று உறவு வாழ்விற்கும் அடித்தளமிடுகிறது உணவு. உயிர் வாழவும் உறவில் வளரவும் உணவு தேவைப்படுவது போல் நாம் அருள் உயிரை பெற்று இறை உறவிலும் மனித உறவிலும் செழித்து வளர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்த ஒப்பற்ற உணவே நற்கருணை. எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார் என்கிறார் இயேசு. ஆம், நற்கருணை விருந்தில் நாம் பங்கேற்கின்ற போது நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு ஆழப்படுத்தப்படுகின்றது. நமக்கும் பிற மனிதருக்கும் உள்ள உறவுகள் வளர்ச்சி அடைகின்றன, உறுதியடைகின்றன. இதனோடு நம்முடைய ஆன்மாவிற்கும் உறுதி கிடைக்கின்றது. நம்முடைய ஆன்மாவில்தான் நாமும் உறுதி பெறுகின்றோம். சக்கேயு தன்னிடம் மிகுதியாக உள்ளதை கொடுத்தான். ஏழை கைம்பெண்ணோ தன்னிடம் உள்ள அனைத்தையும் கொடுத்தாள். இயேசுவோ உள்ளதையும் கொடுத்து ஏன் தன்னையும் பகிர்ந்து கொடுத்தார். மனித குலத்தை தனியாக விட்டு செல்ல மனமில்லாதவராய் தன்னை அப்பத்திலும் ரசத்திலும் வெளிப்படுத்தியுள்ளார். மானிட சமூகத்தின் மீது கொண்ட அன்பின் உறவின் பகுவின் உச்சகட்டமே இயேசு தன்னையே கொடுத்த நிகழ்வாகும். இத்தகைய உறவு வாழ்வில் வளர நற்கருணை திருவிருந்தில் முதல் முறையாக இன்று பங்கேற்கின்ற நம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டி இத்திருப்பலியில் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, அனைவரும் அமர்வோம். இயேசுவில் சகோதர சகோதரிகளே, நம்முடைய புனித சூசையப்பருடைய கடைசி பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே காலை பொழுதிலே 2 விழாக்களை நாம் கொண்டாடுகிறோம். ஒன்று, நம்முடைய பங்கிலே இருந்து 5 பிள்ளைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதல் நற்கருணை திருப்பலி ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் முதலாக பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் தெய்வீக ஆர்வத்தோடு இறைவனை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக இந்த வேளையிலே நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 2வது, அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பங்கிலே இறந்த நம்பிக்கையாளர்களை கொண்டாடுவோம். இந்த பங்கிலே வாழ்ந்து கிறிஸ்தவ பண்பாட்டிலும் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் வாழ்ந்து நம் அனைவரையும் ஆண்டவருடைய பாதையிலே வழி நடத்துவதற்கு இவர்கள் தொடக்க காலங்களிலே ஒரு உந்துதலாக இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். முக்கியமாக நம்முடைய பங்கிலே நிறைய அருட்தந்தையர்கள் பணி செய்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அருட்சகோதரிகள், நம்மளுடைய ஊரில் இருக்கிற உபதேசியார், நம்மளுடைய முன்னாள் நம்மளுடைய தாத்தா பாட்டிகளாக இருக்கலாம், அல்லது அப்பா அம்மாவாக இருக்கலாம். இவர்கள் விட்ட அந்த விதைதான் இன்று அந்த விசுவாசத்தின் வளர்ந்து இன்று நாம் இவ்வளவு செழித்தோங்கி நிற்கிறோம் என்றால் இறந்த நம்பிக்கையாளர்கள். ஆகவே இன்று அவர்களை நினைத்து நாம் கொண்டாட இருக்கின்றோம். இறந்த அனைத்து ஆத்துமாக்களுக்காக நன்றி சொல்வோம். இறைவன் அவர்கள் வழியாக நம்முடைய விசுவாசத்தை நம்பிக்கையும் வளர்த்தெடுத்தமைக்காகவும் ஆண்டவர் உண்மையான கடவுளை
நமக்கு தெரியப்படுத்தியமைக்காகவும் இறைவன் அவர்களை பயன்படுத்தியதற்காகவும் இறந்த நம்பிக்கையாளர்களை அவர்களுக்காக நன்றி சொல்வோம். அவர்களுக்காக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இறைவன் நித்திய இளைப்பாற்றி அளித்தருள வேண்டுமென்று. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த முதல் திருவிருந்து திருப்பலியை நாம் சிந்திக்க தியானிக்க எடுத்திருக்கிற கருப்பொருள் நற்கருணை ஆழ்ந்த அன்பின் அழைப்பு. இன்றைய நாளிலே நமக்காக தலைமை தாங்கி திருப்பலி நிறைவேற்ற வந்திருப்பவர்கள் நம்மளுடைய பாசமிகு அருட்தந்தை அல்போன்ஸ் பால்ராஜ் அடிகளார் அவர்கள். நம்மளுடைய கருமாத்தூரிலே பேராசிரியராக குரு மாணவர்களுக்கு பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளிலே நமக்காக இறைவனுடைய ஆசிரியை பெற்றுத்தர வந்திருக்கிற நம்முடைய பாசமிகு அருட்தந்தைக்கு நம்முடைய இறை சமூகம் சார்பாக பலத்த கரவோசை எழுப்பி நம்மளுடைய வணக்கத்தையும் மரியாதையும் செலுத்துவோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய திருப்பலியானது மரியாயின் சேனை உறுப்பினர்களும் வின்சென்டே பால் சபையினரும் இணைந்து இன்றைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மரியாயின் சேனையில் உள்ள உறுப்பினர்கள் மற்றும் வின்சென்டே பால் சபை உறுப்பினர்களுடைய குடும்பங்களுக்காகவும் இறைவன் இவருடைய குடும்பங்களை ஆசிர்வதிக்கவும், குடும்பத்தில் இறை ஆசீர்வாதம் தொடர்ந்து கிடைக்க, குடும்பத்தில் சமாதானம் நிலவ, பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் வளர, தொழில் முன்னேற்றம் அடைய, இறந்து போன அனைத்து ஆத்துமாக்கள் பாவங்கள் மன்னிக்கப்படவும், இறைவன் அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றி அளிக்கவும் நாம் மன்றாடுவோம். மற்றும் அந்தோணிராஜ் சகோதரிகள் குடும்ப ஆசீர்வாதத்திற்காக புனித சூசேப்பர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அனைவரும் நல்ல சுகத்துடன் வாழ்ந்திடவும், குடும்பத்திற்கு இறை ஆசீர்வாதம் கிடைக்க, குடும்பத்தில் சமாதானம் நிலவ, தொழில் முன்னேற்றம் அடைய, பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் வளர, இறந்து போன அனைத்து ஆத்துமாக்கள் முக்கியமாக பிலோமின்ராஜ் செல்லம்மாள் இவருடைய ஆத்மா நித்திய இளைப்பாற்றி அடைய ஜெபிப்போம். ராஜபுஷ்பம் மகன் சந்தோஷ் மகள் ஆனந்த ராணி இந்த குடும்பத்திற்காக இன்று இந்த குடும்பம் சூசையம்மாள் இவர்களுடைய இறந்த நாளை இவர்கள் நினைவு கூறி ஜெபிக்கிறார்கள். நாமும் ஜெபிப்போம். இறைவன் இவருக்கு நித்திய இளைப்பாற்றி அளிக்க வேண்டுமென்றும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல சுகத்தையும், குடும்பத்திற்கு இறை ஆசீர்வாதம் கிடைக்க, குடும்பத்தில் சமாதானம் நிலவ, பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்திட, தொழில் முன்னேற்றம் அடைய ஜெபிப்போம். தனபாக்கியம் மகள்கள், மருமகன்கள், பேரன் பேத்திகள் இவர்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் நல்ல உடல் நலத்தையும் ஆன்மீக பலத்தையும், குடும்பத்திற்கு இறை ஆசீர்வாதம், குடும்பத்தில் சமாதானம், பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் வளர, தொழில் முன்னேற்றம் அடைய, இறந்து போன அனைத்து ஆத்துமாக்கள் முக்கியமாக புஷ்பராஜ், ஞான சுந்தரம், சபரி அம்மாள் இவருடைய ஆத்மா இளைப்பாற்றிக்காக ஜெபிப்போம். அமல்ராஜ், பெனில் தெரஸ் மகள் பின்சி அம்மம் ஆரோக்கியமேறி குடும்பத்திற்காக சூசேப்பர் வழியாக பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், அனைவரும் நல்ல சுகத்துடன் வாழ்ந்திட, குடும்பத்திற்கு இறை ஆசீர்வாதம் கிடைக்க, குடும்பத்தில் சமாதானம் நிலவ, மக்கட் செல்வம் வேண்டி, பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் வளர, தொழில் முன்னேற்றம் அடைய, குடும்பத்தின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். தங்கமேரி மகள் காவியா, மகன் ஆகாஷ் இந்த குடும்பத்திற்காக ஜெபிப்போம். புனித சூசேப்பர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இறந்து போன அன்னச்செல்வம் கன்னியப்பனுடைய ஆத்மா நித்திய இளைப்பாற்றி அடையவும், அனைவரும் நல்ல சுகத்துடன் வாழ்ந்திடவும், குடும்பத்திற்கு இறை ஆசீர்வாதம் கிடைக்க, குடும்பத்தில் சமாதானம் நிலவ, பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் வளர, தொழில் முன்னேற்றம் அடைய நாம் குடும்பத்தின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் மன்றாடுவோம். ஜெயமேரி மகள், மருமகன், மகன்கள், மருமகள்கள், பேரன் பேத்திகளுக்காக மன்றாடுவோம். குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல சுகத்தோடும் அமைதியோடும் இறை ஆசீர்வாதத்திற்காக, பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் வளர, தொழில் முன்னேற்றம் அடைய, இறந்து போன ஜோசப் மற்றும் அவருடைய குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆத்மாக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஜெபிப்போம். முத்தாவரணம், சக்திவேல், வனிதா, சந்தோஷ், ஜெசிகா இந்த குடும்பத்திற்காக, முக்கியமாக இந்த குடும்பம் சந்தோஷ் இவருடைய உடல்நலத்திற்காக ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறார்கள். இறைவன் நல்ல உடல்நலத்தை அளித்தருள ஜெபிப்போம். அனைவரும் நல்ல சுகத்துடன் வாழ்ந்திடவும், குடும்பத்திற்கு இறை ஆசீர்வாதம் கிடைக்க, குடும்பத்தில் சமாதானம், தொழில் முன்னேற்றம் அடைய, புதிய இல்லம் அமைத்திட இறைவன் அருள் கூற வேண்டுமென்று இறந்த ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிப்போம். மாணிக்கம், வேளாங்கண்ணி, சோஃபியா, ரேஷ்மி, விண்ணரசி தாத்தா பாட்டியுடைய உடலத்திற்காகவும், புனித சூசேப்பர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அனைவரும் நல்ல சுகத்துடன் வாழ்ந்திட, குடும்பத்திற்கு இறை ஆசீர்வாதம் கிடைக்க, குடும்பத்திலே சமாதானம் நிலவ,
பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் வளர தொழில் முன்னேற்றமடைய நாம் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அந்தோணி அம்மாள் மகன் சேகர் இந்த குடும்பத்திற்காக இறைவன் புனித சூசைப்பர் வழியாக இவர்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் அனைவருக்கும் உடல் மன நோய்கள் தீர, குடும்பத்திற்கு தேவ ஆசீர்வாதம் கிடைக்க, குடும்பத்தில் சமாதானம் நிலவ, தடைகள் நீங்கி திருமணம் நடைபெற, தொழில் முன்னேற்றம் அடைய, இறந்து போன குணசீலன், அந்தோணியம்மாள், இஞ்ஞாசி, ராமசுப்பு, சங்கரன் இவருடைய ஆத்மா நித்திய இளைப்பாற்றி அடைய ஜெபிப்போம். அன்பிற்குரியவர்களே, அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பிற்குரியவர்களே, திருப்பலி நிறைவேற்ற மறையுறை வழியாக நம்மை வழிநடத்த வந்திருக்கிற நம்முடைய அருட்தந்தை அல்போன்ஸ் பால்ராஜ் அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். அவர்கள் செய்கிற பணியை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நல்ல உடல்நலத்தோடும் ஆன்மீக பலத்தோடும் இறைவன் வழிநடத்திட ஜெபிப்போம். அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். இந்த பங்கிலே பணியாற்றி இறந்த நம்பிக்கையாளர்கள் நினைவு கூறுவோம். எத்தனையோ நல்ல மனிதர்கள் இறைவனுடைய இறை வார்த்தையை தங்களுடைய வாழ்வின் மூலம் இந்த மண்ணிலே பதித்து சென்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், நம்முடைய ஆலயத்திலே பணிபுரிந்த உபதேசியார், நம்முடைய ஆலயத்திலே நம்முடைய மூதாதையர்கள், இறைவனை தேடி ஆலயம் தேடி ஓடி வந்த அந்த நல்ல உள்ளங்கள், அவர்களுடைய வாழ்வின் செயலை பார்த்துதான் நாம் அதிகமான தாக்கத்தை நாம் பெற்றோம். சில நேரத்தில் இறந்து போன நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம், அல்லது இறந்து போன நம்மளுடைய தாத்தா பாட்டிகளாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். ஆண்டவரே, இந்த நல்ல உள்ளங்களை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இறந்த ஆன்மாக்களை நினைவு கூறுகிறோம். நம்முடைய பங்கில இறந்து போன ஆத்துமாக்கள் நல்ல ஒரு வழிகாட்டியாக எங்களுக்கு தந்தீரே. ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்வுதான் எங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்திருக்கிறது. தொடக்க காலத்தில் இந்த குருவிகுள மண்ணிலே 2-3 குடும்பங்கள் இருந்த நிலையிலே அவர்கள் வழியாக உண்மை கடவுளை அறிய செய்த இத்தனை குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த திருவிழா நாட்களிலே இறந்து போன இந்த நம்பிக்கையாளர்களை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, அவர்களை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த வேளையில் அவர்களுக்காக ஜெபிக்கிற நாங்கள், அவர்கள் இந்த மண்ணுலகிலே வாழும் பொழுது தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை மன்னியும். ஆண்டவரே, அவர்களுடைய விசுவாசத்தினால் தான் நாங்கள் இன்று இந்த ஆலயத்தில் உட்குள் இருக்கிறோம். இத்தனை கிறிஸ்தவ மக்கள், இத்தனை நம்பிக்கையாளர்கள் எல்லாம் அவர்கள் போட்ட, அவர்கள் வழி கொடுத்த, அவர்கள் வாழ்ந்து சென்ற அந்த பதிவுகள் தான் இன்று எங்களுடைய உள்ளங்களில் இவ்வளவு மிகப்பெரிய தாக்கம். உம்மீது நாங்கள் வைத்திருக்கிற அன்பு, நம்பிக்கை, விசுவாசம், இதோ விண்ணுலகில் அவர்கள் இருக்க வேண்டும். அவருடைய பாவங்கள் மன்னிக்க வேண்டும். புனிதர்களுடைய கூட்டத்திலும் வானதூதருடைய கூட்டத்திலும் இணைந்து, என் ஆண்டவரே, உண்மையான கடவுள் உம்மை பார்த்து உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாக என்ற கீதத்தை பாடக்கூடிய பேச்சினை எங்களுடைய மூதாதையர்களுக்கு தாரும். ஆண்டவரே, இறந்து போன ஒவ்வொருவருக்காக இந்த வேளையில மன்றாடி, அன்புக்குரியவர்களே, உங்களுடைய உள்ளங்களிலே யாரையெல்லாம் நீங்கள் நினைவு கூறுகிறீர்களோ நினைவு கூறுங்கள். பெயரை சொல்லி நினைவு கூறுங்கள். பெயரை சொல்லி நினைவு கூறுங்கள். உங்கள் வாழ்விலே யாரெல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள், ஆன்மீக தாக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய உறவிலே இறந்தவர்கள் மட்டுமல்ல, இந்த ஊரிலே வாழ்ந்து மரித்த எத்தனை நல்ல உள்ளங்கள் இறந்து போனார்கள், அவர்களெல்லாம் நினைவு கூறுங்கள். இந்த பங்கிலே நான் வந்த பொழுது அருட்தந்தையாக இறந்து போன அடைக்கலசாமி அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆலயம் கட்டி முடித்து புதிய ஆலயம் திறந்த நிலையில் அதே வாரத்தில் இறந்து போன அருட்சகோதரி ஜனனிக்காக ஜெபிப்போம். இதோ இந்த ஆலயத்தில் விசுவாசத்திற்காக, இந்த ஆலயம் மட்டுமல்ல, நம்முடைய துணை பங்குகள் ஒவ்வொரு பங்கிலும் நல்ல நல்ல விசுவாசிகள் இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்வியல் பல வேளைகளில் எங்களுக்கு தாக்கத்தை கொடுத்தது. ஒவ்வொருவரை நினைவு கூறுவோம். பெயர் சொல்லி நினைவு கூறுவோம். பெயரை சொல்லி நினைவு கூறும் பொழுது சொல்லுங்கள், ஆண்டவரே, இவரை மன்னியும். ஆண்டவரே, இவரை பரலோகத்திலே சேர்த்தருளும். நம்முடைய விண்ணரசில் இவர்களுக்கு இடம் கிடைப்பதாக என்று ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் இவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நித்திய இளைப்பாற்றி இவர்களுக்கு அளிப்பாராக.
இப்பொழுது ஒளியேற்றுதல் நிகழ்வு. புனித சூசையப்பருடைய 10ஆம் நாள் திருவிழாவில் நமக்காக திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க வந்திருக்கும் அருட்தந்தை அல்போன்ஸ் பால்ராஜ் அவர்களை முதல் திரு ஏற்ற அன்போடு அழைக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் திருப்பலி வழியாக நமக்கு நிறைய கருத்துக்களை சொல்லி வருகிற நமது பங்கு தந்தை சந்தியாக அவர்களை 2ஆம் திரு ஏற்ற அன்போடு அழைக்கின்றேன். புனித வின்சென்ட் சபை தலைவர் சகோதரர் ராயப்பன் அவர்களை 3ஆம் திரு ஏற்ற அன்போடு அழைக்கின்றேன். மரியாயின் சேனையின் மூத்த சகோதரிகள் ஆரோக்கிய மேரி அவர்களை 4ஆம் 5ஆம் திரு ஏற்ற அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவர் ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்தீர். உமது இரக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை அமைத்தீர். எவ்வாறெனில் தண்ணீரின் வழியாக மக்களின் அடிமை தலையை அகற்றினீர். பாலின் நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீ செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன் அறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாகிய தண்ணீரின் வழியாக பாவ கரை படைந்த எங்கள் மனித இயல்பை புது பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக. பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் வர அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரை உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்விகளை செய்வீராக. உம் தூய ஆவியாருடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தேவாலய வலப்புறம் இருந்து தண்ணீர் புறப்பட கண்ணே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈரேற்றம் பெற்று கூறுவர் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது. பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவிக்கும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும்
தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உம் ஒரே திருமகனின் பாஸ்கா மறுநிகழ்வு வழியாக மனித இனத்தின் மீட்பை நிறைவேற்றினீரே. இவ்வாறு கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் அருள் அடையாளங்களின் வழியாக நம்பிக்கையுடன் அறிக்கையிடும் நாங்கள் உமது மீட்பு தொடர்ந்து வளர்ச்சி வருவதை கண்டுடன் வரத்தை எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு வாழ்வு தரும் வார்த்தைதானே வழி
வாழ்வு தரும் வார்த்தைதானே, வழிகாட்டிடும் வல்லமைதானே. வேறென்ன வேண்டும் வேதனைகள் போக்க, விரும்பாத மனங்கள் விழிநீரை சுமக்கும் வாழ்வாகும் வார்த்தை அவரே. வழிபாட்டில் கலந்து வரம் கேட்டு நிற்போம், வழிபாட்டில் கலந்து வரம் கேட்டு நிற்போம். மரியான் சேனை. தாய் இல்லாமல் நான் இல்லை, தானாய் எவரும் பிறந்ததில்லை. இயேசு பிறந்ததினால் தாயை அடையாளம் கண்டு கொண்டோம். 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவுள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியை எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். மரியாவைப் போல நாங்களும் தாழ்ச்சி என்னும் எண்ணங்களை கொண்டு மரியான் சேனை உறுப்பினர் அனைவரும் கீழ்ப்படிந்து நடக்க வரம் தாரும். இரண்டாவதாக, வின்சென்ட் சபையின் பணியின் முதல் பணி காணிக்கை எடுப்பது. திருச்சபையின் தூண்கள் என கருதப்பட்ட யாக்கோபு, கேபா, யோவான் ஆகியோர் நட்புறவின் அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் கை கொடுத்தனர். நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று ஒத்துக்கொண்டோம் மற்றும் ஏழைகளுக்கு உதவி செய்ய மறக்க வேண்டாம் என்று மட்டும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதை செய்வதில் நான் முழு ஆர்வத்தோடும் ஈடுபட்டிருக்கிறேன். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில், துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும், உலகத்தால் தன்னை கரைபராதபடி தம்மை காத்து கொள்வதும் ஆகும். நன்றி. முதல் வாசக முன்னுரை. பசியால் வாடிய இஸ்ரேல் மக்களுக்கு வானத்திலிருந்து மன்னா என்ற உணவால் உயிரளித்தார் இறைவன். இறைவனின் அன்பை, தனிப்பெரும் கருணையை இந்த உணவு அன்று வெளிப்படுத்தியது. இன்று நற்கருணை உணவால் தன்னையே தந்து நம்மையும் பராமரிக்கின்றார். இச்சிந்தனையோடு முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை திரு வசனங்கள் 2 முதல் 4 முடிய மற்றும் 12 15 முடிய. விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை திரு வசனங்கள் 2 4 முடிய மற்றும் 12 15 முடிய. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் இந்த பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து, எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்தனை நலமாயிருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவே இந்த பாலை நிலத்துக்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்பொழுது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார்,
நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்து கொள்ள வேண்டும் என கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன். இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது மாலை நிலைப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய விரைப்பனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவரே, உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவர் என்பேன், அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவர் என்பேன். இன்ப நேசரை நான் கண்டேன், இன்ப நேசரை நான் கண்டேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சீயோன் வாசியே பதறாதே, அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர். சீயோன் வாசியே பதறாதே, அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர். அன்பின் தேவன் மறக்க மாட்டார், அன்பின் தேவன் மறக்க மாட்டார். ஆறுதல் கரங்களால் அணைக்கின்றார். ஆறுதல் கரங்களால் அணைக்கின்றார். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மாறாதேவனின் பொது கிருபை, மாறாதேவனின் புது கிருபை காலைதோறும்
இரண்டாம் வாசக முன்னுரை. நற்கருணை கிறிஸ்துவின் உண்மையான உடல். அதை உண்ணும் நாம் இயேசுவோடு ஒன்றிணைக்கப்படுகிறோம். அவரில் ஓர் உடலாகிறோம். நாம் பலராயினும் சகோதர அன்பில் நிலைத்து வாழ அழைக்கப்படுகிறோம். தூய பவுல் விடுக்கும் இந்த அறைகூவலுக்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 16 முதல் 17 வரை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 16 முதல் 17 வரை. கடவுளை போற்றி திருவுருந்து கிண்ணத்திலிருந்து பருகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாயிருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 51 முதல் 58 முடிய. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 51 முதல் 58 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நான் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பங்கின் பாதுகாவலர் புனித சூசேப்பருடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு கரவொலி எழுப்பி நாம் பகிர்ந்து கொள்வோம். அன்பிற்கினியவர்களே, உங்களுடைய திருவிழா காலங்களை எடுத்து பார்க்கின்ற போது 3 விதத்தில் நீங்கள் தனித்துவம் மிக்கவர்களாக காணப்படுகின்றீர்கள். உண்மையிலே மற்ற திருவிழா நேரங்களில் பார்ப்பதை விட இந்த 3 முக்கியமான ஏற்பாடுகள் உங்கள் திருவிழாவை இன்னும் மெருகூட்டி இருக்கின்றது, இன்னும் அழகுபடுத்தி இருக்கின்றது. எனவே உங்கள் பங்கு தந்தையும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சிறப்பாக வாழ்த்துகின்றேன். அந்த 3 நிகழ்வு என்னவென்றால், உங்கள் திருவிழா அழைப்புதலில் போடப்பட்டிருக்கின்றது. நீங்கள் முதல் 11 நாள் திருவிழா கொண்டாடுகிறீர்கள். பல இடங்களில் 10 நாள் திருவிழா கொண்டாடுவார்கள். 11ஆவது நாள் நன்றி திருப்பலி, கொடியிருக்க திருப்பலி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் முதல் நாளே எதில் ஆரம்பிக்கிறது? குடும்ப கொடி பவனி. குடும்ப கொடி பவனி வைக்கப்பட்டு அதற்கு சிறப்பு திருப்பலி எல்லாம் நிறைவேற்றப்படுகின்றது. பல இடங்களில் கொடி பவனி இருக்கும். அதாவது கொடியேற்ற தினத்து அன்றே கொடி பவனி என்பது சற்று முன்னதாக ஆரம்பித்து கொடி பவனியானது ஏற்பாடு செய்யப்பட்டு திருப்பி கொடியேற்ற நிகழ்வு இருக்கும். இதுதான் மற்ற எல்லா பங்குகளிலும் இருக்கின்ற நிகழ்வு. ஆனால் நீங்கள் சிறப்பாக குடும்ப கொடி பவனி, அப்படின்னா குடும்பங்களெல்லாம் ஒன்றிணைப்பது, இதுதான் திருச்சபையினுடைய ஒரு இலக்கு. அதான் திருச்சபை மிக தெளிவாக சொல்கின்றது. குடும்பம் என்பது குட்டி திரு அவை. அந்த குடும்பத்தில் தான் அகில உலக திரு அவை இருக்கின்றது. இந்த பங்கு திருச்சபை இருக்கிறது என்றால் அது எதை சார்ந்து இருக்கின்றது? குடும்ப திரு அவை சார்ந்திருக்கின்றது. அந்த குடும்ப கொடி பவனி அதை நமக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்துகின்றது. எனவே அதற்கு வாழ்த்துக்கள். 2வது, வழக்கமாக திருவிழாவினுடைய கடைசி நாளில் நமக்கு நற்கருணை திருவிருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். பல இடங்களில் திருவிழா கொண்டாடுகின்ற போது என்ன செய்யப்படும் என்றால், நற்கருணை திருவிருந்து அந்த 10வது திருவிழா அன்று தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய திருவிழாவை பார்க்கின்ற போது இதற்கென்று ஒரு சிறப்பான ஒரு திருப்பலி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால், நற்கருணை தான் திருச்சபையினுடைய மையம். நற்கருணையை நீக்கிவிட்டோம் என்றால் திருச்சபையில் ஒன்றும் இல்லை. நற்கருணை வைத்துதான் திரு அவை தொடங்குகின்றது. நற்கருணையில்தான் திருச்சபை பிறப்பெடுக்கின்றது. அதனால தான் 2ஆம் வத்திக்கான் சங்கம் திரு அவை என்ற கொள்கை திரட்டல் மிக அழகாக சொல்லுது. நற்கருணை என்பது கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஊற்றும் உச்சமும். அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்வின் தொடக்கமும் அதுதான், எல்லையும் அதுதான். அந்த விதத்தில் பார்க்கின்ற போது நீங்கள் உங்கள் பங்குக்குருவோடு இணைந்து ஒரு சிறப்பான ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீர்கள். நான் கூட வரும்போது யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஒருவேளை இதுதான் திருவிழா திருப்பலியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஃபாதர் சொன்னாங்க, மாலையில் திருப்பலி சப்பர பவனி எல்லாம் இருக்குது, ஆனாலும் இந்த நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதில் நாம் புனிதரை பற்றி திருப்பலியில் கொண்டாடுவோம். இது நற்கருணைக்கென்று முக்கியமான ஒரு திருப்பலி. சிறப்பாக நம்முடைய பங்கில் 5 குழந்தைகள் முதல் திருவிருந்தை பெறுகின்றார்கள். எனவே அதை மையப்படுத்தி நாம் திருப்பலி நிறைவேற்றுகின்றோம். இது ஒரு சிறப்பான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கின்றேன். இதற்கு உங்களுக்கு பாராட்டுகள். 3வது, ஆன்மாக்களை நினைத்து பார்க்கிறது. ஆன்மாக்களை வழக்கமாக நம்ம எப்போ நினச்சி பார்ப்போம்? நம்முடைய திருச்சபையில் எப்போ நினச்சி பார்ப்போங்க ஆன்மாக்களை? நவம்பர் மாதம் எத்தனாம் தேதி? 1ஆ 2ஆ? 1 அனைத்து ஆன்மாக்கள், 2 அந்த நாள் நினைத்து பார்ப்போம். தனிப்பட்ட விதத்தில் நம்ம குடும்பத்தில் யாராவது இறந்துருந்தால் அன்னைக்கு நினைத்து பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நம்முடைய திருவிழாவில் நற்கருணை கொண்டாடுகின்ற அந்த நாளே நாம் ஆன்மாவுக்குள் நினைத்து பார்க்கின்றோம். நான் அந்த நற்கருணைக்கும் ஆன்மாவுக்கும் இடையே ஒரு ஒற்றுமையை பார்க்கின்றேன். எப்படின்னா, இன்றைக்கி வைக்கப்பட்டிருக்கிற அந்த மைய சிந்தனை என்ன? நற்கருணை ஆழ்ந்த அன்பின் அழைப்பு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து கொண்ட அன்பினுடைய வெளிப்பாடு நற்கருணை. அதே போல் நாம் நம்முடைய குடும்பத்தார், நமக்கு அறிமுகமானவர்கள், நமக்கு பணி செய்த குருக்கள், அவர்கள் மீது நாம் கொண்ட ஆழமான அன்பினுடைய வெளிப்பாடு அவர்களுக்காக நான் நினைத்து அவர் ஜெபிப்பது. அப்படி தானே? இயேசு நம்மீது கொண்ட அன்பின் காரணமாக நமக்கு நற்கருணை ஏற்படுத்தினார். அதே போல் நம்ம ஆன்மாவுக்களை எதற்கு நினைக்க வேண்டும் என்றால், அவர்கள் நம்மீது வைத்த அன்பு,
அவர்கள் நமக்கு செய்த பணிகள், அவர்கள் நமக்கு செய்த சேவைகள், நாம் அவர் மீது வைத்திருக்கிற அன்பினை நாம் வெளிப்படுத்துகின்றோம். அப்புறம் ரெண்டுக்குள்ள ஒருவருக்கு பார்த்தீங்களா, அன்பினுடைய வெளிப்பாடு, ஆழ்ந்த அன்பினுடைய அழைப்பு. அதுதான் ஆன்மாக்களும் சொல்கின்றார்கள், இந்த நற்கரையும் சொல்கின்றது. இந்த மூன்றும் மற்ற திருவிழா காலங்களில் இல்லாத ஒரு சிறப்பை பார்க்கின்றேன். எனவே மீண்டும் ஒரு முறை உங்களை ஒவ்வொருவரையும் சிறப்பாக கரவொலி எழுப்பி நான் வாழ்த்தி பாராட்டுகின்றேன். அன்பிற்கினியவர்களே, இன்றைய நாளில் நாம் மைய சிந்தனையில் நாம் நினைத்து பார்ப்பதை போல நற்கருணை ஆழ்ந்த அன்பின் அழைப்பு. சிறப்பாக நம்முடைய பங்கில் இந்த ஆண்டு 5 குழந்தைகள் புது நன்மை, அதாவது நற்கருணை முதலாக தன்னுடைய உள்ளத்திலும் தன்னுடைய உடலிலும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவர்களை நாம் ஒவ்வொருவரும் கரவொலி எழுப்பி நாம் வாழ்த்தி பாராட்டுவோம். இன்றைக்கி நீங்கள் தான் முக்கியத்துவமானவங்க, 5 பேரும். நீங்கள் 5 நபர்கள் தான் முக்கியத்துவம் வாய்ந்தவங்க. காரணம் என்னென்னா, முதலாக நீங்கள் இயேசுவை பெற போகிறீங்க. இன்றைக்கி உங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் வந்திருக்கிறாங்க, உங்கள் அம்மா அப்பா எல்லோரும் வந்திருக்கிறாங்க. அதற்கு இவர்கள் எல்லோரும் சாட்சிகள். ஏன்னா இதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு தொடக்கம். காரணம் என்னென்னா, இதுவரை நீங்கள் சிறு குழந்தைகளாக இருந்தீர்கள், இப்போது இயேசுவை அறிந்து அன்பு செய்ய போகிறீங்க. அப்படின்னா அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இதிலிருந்து அன்பு செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றது. முதல்ல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வி தான். நற்கருணையில் யார் இருக்கிறா? ஏசப்பா. இதே போல் ஒரு இடத்துல கேட்கும்போது, நற்கருணையில் யார் இருக்கா? சூசைப்பர் இருக்காரு, மாதா இருக்காங்க. நம்ம பிள்ளைங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அப்படின்னு அவங்களுக்கு பங்கு தந்தையும் சிஸ்டர்ஸும் நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. நற்கருணையில் யார் இருக்கிறா? இயேசு இருக்கின்றார். இந்த இயேசு இருக்கின்றார் என்பதை நாம் எப்பொழுதும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளில் நம் முன்பாக வைக்கப்படுகின்ற ஒரு கேள்வி. அன்பிற்கினியவர்களே, இதை வெளிப்படுத்தும் விதமாக தான் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அக்டோபர் மாதம் 1995ஆம் ஆண்டு அமெரிக்காவில் பால்திமோர் என்ற ஒரு இடத்திற்கு போயிருந்தார். அப்படியே அந்த இடத்துல போய் சொற்பொழியெல்லாம் கொடுத்துட்டு அந்த இடத்தில் இருந்த ஒரு குரு மடத்திற்கு, புனித மரியன்னை குரு மடத்திற்கு அந்த குருமானவர்களை சந்திப்பதற்காக சென்றிருந்தார். அதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போது திருத்தந்தை வர்றாருன்னா அந்த இடத்த என்ன செஞ்சுருப்பாங்க? வழக்கமாக நல்ல செக்யூரிட்டி கார்டெலாம் போட்டு ரொம்ப தயார் நிலையில் வைத்திருப்பாங்க. யாரும் அச்சுறுத்தல் வந்துடக்கூடாது. அதுக்கு முன்பாகவே பல மடங்கு பாதுகாப்பெல்லாம் போட்டு ரொம்ப தெளிவாக. காரணம் என்ன? திருத்தந்தை ஆன்மீக தலைவர், அதே வேளையில் அரசியல் ரீதியாகவும் ஒரு தலைவர். அதற்காக பல்வேறு விதமான ஏற்பாடெல்லாம் செய்யப்பட்டிருக்கும். அதே போல் திருத்தந்தை இந்த அமெரிக்க பயணத்தை முன்னிட்டு 1995ஆம் ஆண்டு மிக தெளிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருந்தது. எங்கெல்லாம்னா, அந்த பால்திமோர் அந்த இடத்துலையும் திருத்தந்தை சந்திக்கின்ற அந்த குருமடம், புனித மரியன்னை குருமடத்திலும் சிறப்பான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்படியே திருத்தந்தை குருமானவர்களையும் சந்தித்து அவரோட உரையாடி கொண்டிருந்தார். பிறகு அவங்கள்ட்டலாம் உரையாடி முடித்த பிறகு திருத்தந்தை அவர்கள் ஒரு வேண்டுகோள் வைத்தார். நான் இங்கே இருக்கின்ற சிற்ற ஆலயத்துக்கு சென்று நான் கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும். அப்போது அங்கே இருக்கின்ற எல்லா மனிதர்களும் என்னென்னா, இது முன்னாடி நம்ம ஏற்பாடு செய்யலையே, அந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது திருத்தந்தையினுடைய ப்ரோக்ராமில் இல்லை. அப்படின்னா பாதுகாப்பு ஏற்பாடு எப்படி இருக்குன்னு தெரியாத, வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 5 நிமிடத்தில் நம்ம மீண்டும் அந்த பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கின்ற அந்த செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மோப்ப நாயெல்லாம் கொண்டுக்கிட்டு அப்படியே அந்த ஆலயத்தை சுற்றி போனாங்க. திருப்பி மீண்டும் ஆலயத்துக்குள்ளே வந்தாங்க. ஆலயத்துக்குள்ளே வந்த உடனே இந்த ஆலயத்தினுடைய மையத்தை பார்த்து அந்த நாய் குலைக்க ஆரம்பிச்சிட்டு, ரொம்ப வலிமையாக குலைக்க ஆரம்பிச்சிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே யாரோ ஒருத்தர் இருக்கார், அல்லது ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். உடனே எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. யாரா இருக்கா, யாரும் அங்கே யாரும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு யோசித்தாங்க. அப்போ தான் திருத்தந்தை அங்கே சொல்கிறாரு, வேறு ஒன்றும் இல்லை, நற்கருணையில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே இருக்கின்றார். அவர் ஒரு நபராக அந்த இடத்தில் இருக்கின்றார் என்று சொன்னார். இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஆழமான உண்மை. இதுதான் நமக்கு திருச்சபையில் நமக்கு சொல்லப்படுகின்ற ஒரு ஆழமான விசுவாசம். இன்றைக்கி நற்கருணை நீங்கள் முதலாக பெறுகிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை நினைத்துக்கிடணும்? இயேசுவை நாம் உட்கொள்கின்றோம். அப்படி நம்ம இந்த உள்ளத்தை நாம் அதற்கேற்ப தயாரிக்கணும். இயேசு உண்மையாகவே முழுமையாக இந்த நற்கருணையில் நமக்காக வீற்றிருக்கின்றார். நாம் ஒவ்வொரு நாளும் நற்கருணையில் நாம் பெறுகின்ற போது இந்த இயேசுவை முழுமையாக பெறுகின்றோம். இதுதான் திருச்சபை நமக்கு சொல்கின்ற ஒரு ஆழமான விசுவாசம்.
அது மட்டுமல்ல, அனைத்து புனிதருடைய வாழ்வில் பார்க்கின்ற போது நற்கருணை என்பது மிக பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் இருக்கின்றது. குறிப்பாக சொல்லணும்னா, புனித அகுஸ்தினர் மிக தெளிவாக சொல்கின்றார், தன்னை ஆவலுடன் எதிர்பார்க்கும் மனங்களில் நற்கருணையை ஊற்றுகின்றார் கடவுள். யாரெல்லாம் நற்கருணையை பெறுகின்றார்களோ அவர்கள் உள்ளத்திலெல்லாம் ஒரு நிறைவினை தருகின்றார் கடவுள். அதே போல தாமஸ் அக்வினாஸ், நற்கருணை என்பது நம் உள்ளத்தில் புனித வாழ்க்கையினான தொடக்கம். அதன் வழியாக தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் புனிதத்தை பெறுவதற்கான ஒரு முயற்சி செய்கின்றோம். நற்கருணையை பெறுகின்ற போது முதலாக நம் உள்ளத்தில் நாம் புனிதத்தை தொடங்குகின்றோம். அதே போல் புனித சலேசியார் நற்கருணையை ஏற்றுக்கொள்கின்றதுக்கு தேவை ஆழமான நம்பிக்கை. நாம் நற்கருணை இன்னைக்கு பெறுகின்றோம் என்றால் அது நம்பிக்கையில் இருந்து தான் பெறுகின்றோம். அதே போல் இயேசுவின் புனித குழந்தை தரசம்மா 11 வயசில் நற்கருணை பெறுகின்றார்கள். அப்போது அவர் சொல்கின்றார், என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு நாள் என்றால் நான் முதலாக இயேசுவை என் உள்ளத்தில் ஏற்றது தான். அந்த நாளில் என்னுடைய உள்ளமும் இயேசுடைய உள்ளமும் ஒன்றானது. அதிலிருந்து நான் இயேசுவோடு நான் ஒவ்வொரு நாளும் தொடர்பு கொள்ள இருந்தேன் என்று சொல்கின்றார் இயேசுவின் புனித குழந்தை தெரசம்மா. அதே போல் அவிலா தெரசம்மா மிக தெளிவாக சொல்கின்றார், நமது வாழ்க்கையில் மாற்றத்தை பெற வேண்டுமென்றால் ஒரே நற்கருணை மட்டும் போதும். நாம் மாற்றம் பெறுகின்ற அளவிற்கு அதுக்கு ஆற்றல் இருக்கின்றது. அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நற்கருணை பெற்றுக்கிட்டே இருந்து நம்ம மாற்றம் பெறாமல் இருக்கிறோம்னா அதற்கேற்ப நம்மையே தயாரிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். அவிலா தெரசம்மா ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, நாம் மாற்றம் அடைவதற்கு, அதாவது புனிதராக வாழ்வதற்கு, நாம் புனிதத்துவத்தை அடைவதற்கு ஒரே நற்கருணை போதும். ஒரு நாள் நாம் முழுமையான விசுவாசத்தோடு முழுமையான நம்பிக்கையோடு நற்கருணை பெற்றோம்னாலே அந்த நற்கருணை நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நம்மை புனிதர்களாக மாற்றிவிடும் என்று அவிலா தெரசம்மா சொல்கின்றார். எனவே இந்த புனிதருடைய விசுவாசத்தை பார்க்கின்ற போது அவர்களுக்கு நற்கருணையிலிருந்து தான் அந்த விசுவாசம் வருகின்றது. நற்கருணையை நீக்கிவிட்டோம் என்றால் அவருடைய வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது. நற்கருணை வழியாக தான் அவர்கள் புனிதத்துவத்தை அடைந்தார்கள். அதே நற்கருணை நம்முடைய பிள்ளைகள் பெற இருக்கின்றார்கள். அந்த நற்கருணையில்தான் இயேசுவை முழுமையாக நாம் பெற முடியும். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய திருச்சபையினுடைய பாரம்பரியத்தை பார்த்தோம் என்றால் திருச்சபை முதலாக நிலைநிறுத்தப்பட்டது நற்கருணையில்தான். இயேசு இறுதி ராவுணரில் நற்கருணை ஏற்படுத்துகின்றார். தன் சீடர்களோடு பந்தியில் அமர்ந்திருக்கின்ற போது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொல்கின்றார். அதே போல் ரசத்தையும் எடுத்து என்ன செய்தார், என் நினைவாக செய்யுங்கள் சொல்கின்றார். இதற்கு அடுத்து சீடர்கள் எல்லாம் அப்படியே சிதறடிக்கப்படுகின்றார்கள். ஆனால் அதுக்கடுத்து அவர்களை ஒன்றிணைத்தது நற்கருணை தான். அதுதான் திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் இறைவார்த்தையில் பார்க்கின்றோம். திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும் அவர்கள் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டுதலிலும் அவர்கள் கூடியிருந்தார்கள். அப்படின்னா திருத்தூதர்களை ஒன்றிணைத்தது, முதல் கிறிஸ்தவர்களை ஒன்றிணைத்தது எது? நற்கருணை தான். அந்த விசுவாசத்திலிருந்து தான் திருச்சபை பெரிய வளர்ச்சியை பெறுகின்றது. நற்கருணையிலிருந்து தான் திருச்சபை மிகப்பெரிய இடங்களுக்கெல்லாம் பரவியது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படி என்றால் நற்கருணை ஒரு ஆழமான அன்பினையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அன்பிற்கினியவர்களே, இன்றைய தலைப்பில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது, நற்கருணை ஆழ்ந்த அன்பினுடைய அழைப்பு. இது அன்பினுடைய அடையாளம். இயேசு இந்த மனுக்குலத்தின் மீது கொண்ட அன்பின் காரணமாக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக கொடுக்கின்றார். அவர் நம்ம மீது வைத்த அன்பை இவ்வாறு காட்டுகின்றார். அதே போல இந்த நற்கருணை நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்றால், நாமும் இதே போல அன்பு செய்ய வேண்டும். இதே போல நாம் பிறர் மீது அன்பு செய்ய வேண்டும். அதை தான் நாம் இதில் கற்றுக்கொள்கின்றோம். அந்த பிறர் மீது வைத்த அன்பினுடைய வெளிப்பாடு தான் இறந்த ஆன்மாக்களை நாம் நினைத்து ஜெபிப்பது. குறிப்பாக இறந்த ஆன்மாக்களுக்கு திருப்பலி ஒப்புக் கொடுப்பது ஒரு சரியானது என்பதை விவிலியத்தில் பார்க்கின்றோம். 2 மக்கபேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 43 முதல் 46 உள்ள இறைவார்த்தையில் பார்க்கின்றோம். யூதா மக்கபி என்ன செய்கிறார் என்றால், அவர்கள் மக்களிடமிருந்து, இறை மக்களிடமிருந்து பணத்தினை வாங்கி திருப்பலி ஒப்புக் கொடுப்பதற்காக ரோமைக்கு அனுப்பி வைக்கின்றார். யாருக்காக? இறந்த ஆன்மாக்களுக்காக. இது எதனுடைய வெளிப்பாடு என்றால், இறந்தவர்கள் மீது நாம் வைத்த அன்பினுடைய வெளிப்பாடு. இறந்தவர்களுக்காக நாம் செய்கின்ற ஜபங்கள் அவருடைய வாழ்வினை கடவுளோடு ஐக்கியப்படுகின்றது. அதே போல கத்தோலிக்க மறைக்கல்வி ஏடு இந்த இறந்த ஆன்மாக்களை பற்றி மிக தெளிவாக சொல்கின்றது. 958 நாம் படிக்கும்போது,
நம்முடைய ஜெபம் இறந்த ஆன்மாக்களை மீட்பதற்கு மட்டுமல்ல, மாறாக அவருடைய ஜெபங்களை பெறுவதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது. ஒருவேளை நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், நம்முடைய பெற்றோர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற போது அவருடைய ஆன்மாவுடைய ஈடேற்றத்திற்கு அது ஒரு பகுதி. அதே போல நாம் ஜெபிக்கின்ற போது அவர்கள் நமக்காகவும் ஜெபிக்கிறார்கள். இப்போது நம்முடைய பங்கில் மறைந்த அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம். ரீசெண்டாக கூட ஒரு ஃபாதர் இறந்தாங்க, எல்லாமே தெரியுங்களா? அதே போல் நமக்கு அறிமுகமான நம்முடைய உறவினர்கள் எல்லாம் இறந்துருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் நாம் ஜெபிக்கின்ற போது ஒருவேளை ஏதாவது குற்றங்கள் செய்திருந்தால் கடவுள் அதையெல்லாம் மன்னித்து தன்னோடு அவர்களை ஒன்றித்து கொள்வார். அது ஒரு நம்பிக்கை. அதே போல் நாம் ஜெபிக்கின்ற போது அவர்கள் கடவுளோடு இருந்தால் நமக்காகவும் அவர்கள் ஜெபிப்பார்கள். அப்படின்னா நம்ம அன்பினுடைய வெளிப்பாடு அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. குறிப்பாக அந்த திருவிழா காலங்களில் நாம் இறந்த ஆன்மாக்கள் நினைத்து பார்க்கின்றோம் என்றால் அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம்தான். கஷ்டமான நேரத்தில் நமக்கு கஷ்டமான காரியத்தை நினைத்து பார்ப்போம். சந்தோஷமாக இருக்கும்போது கஷ்டமான காரியத்தை யாரும் நினச்சி பார்க்க மாட்டாங்க, எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி திருவிழாவுடைய ஒரு பெரும் மகிழ்ச்சி. அந்த நேரத்தில் நம்ம யாரை நினச்சி பார்க்கின்றோம்? நம்மை விட்டு கடந்து சென்ற, நமக்கு பணி செய்த இறந்த ஆன்மாக்கள், அவர்களை நினைத்து பார்க்கின்றோம். இது ஒரு சால சிறந்த ஒரு வழிபாட்டு நிகழ்வு. எனவே அன்பிற்கினியவர்களே, எவ்வாறு நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஒரு மையமாக இருக்கின்றதோ அதே போல இறந்த நம்பிக்கையாளர்கள் நம்முடைய வாழ்வினுடைய ஒரு மையமாக இருக்கின்றார்கள். அதனால தான் அம்புரோசியார் ரொம்ப தெளிவாக சொல்லுவார், நம்ம வாழ்கின்ற போது நாம் இறந்த ஆன்மா நம்மோடு இருந்தபோது அவர்களோட அன்பு செலுத்தினோம். ஆனால் அதுக்கடுத்து நம்ம அவர்களை மறந்துடக்கூடாது, அவர்கள் நம்மோடு எப்போதும் இருப்பார்கள், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அம்புரோசியார் நமக்கு சொல்லித் தருகின்றார். எனவே அன்பிற்கினியவர்களே, நற்கருணை ஆழ்ந்த அன்பினுடைய அழைப்பு என்றால் அந்த அன்பிற்கு பதிலன்பு நம்ம காட்ட வேண்டும். அதனுடைய ஒரு பகுதி தான் இறந்த ஆன்மாக்களுக்கு நாம் செய்கின்ற ஜெபங்கள். அதே போல் இந்த நற்கருணை நாம் உட்கொள்கின்றோம் என்றால் அந்த நற்கருணை வாழ்ந்து காட்டிய இயேசு நமக்கு சொல்லித்தந்த அந்த அன்பினை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். எப்படி? நம்முடைய சகோதர சகோதரிகள் மத்தியில் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதில் தான் உண்மையான கிறிஸ்தவ மதிப்பீடு அடங்கியிருக்கின்றது. நாம் நற்கருணை பெறுகின்றோம் என்றால் அந்த நற்கருணை வெளிப்படுத்துகின்ற அந்த அன்பை நாம் வாழ்ந்து காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனாலும் இருக்கலாம். நம்மை காயப்படுத்துகின்ற அன்பாக இருக்கலாம், நம்மை மன்னிக்க கேட்கின்ற அன்பாக இருக்கலாம், நம்மோடு மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அன்பாக இருக்கலாம். எவ்வாறாக இருந்தாலும் நற்கருணை நம்மிடமிருந்து அழைக்கின்ற அந்த அன்பை வாழ்ந்து காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்பிற்கிய சகோதர சகோதரிகளே, நற்கருணை கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஊற்றும் உச்சமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்வில் தொடக்கமும் அதுதான், முடிவும் அதுதான். நற்கருணையில் தொடங்கி நாம் நற்கருணையை முடிக்கின்றோம். எனவே இந்த நற்கருணை நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து வர வேண்டும் என்றால் அது வெளிப்படுத்துகின்ற அன்பினை நம்முடைய சகோதர சகோதரியிடம் காட்டுவோம். அதில்தான் உண்மையான கிறிஸ்துவ மதிப்பீடு இருக்கின்றது. அதற்கு தேவையான அருள் வேண்டி தொடர்ந்து திருப்பலியில் பங்கெடுப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிட்டு பாடுவோம். வாழ்
கொண்டார் விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பிற்மிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமணி வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டு அருளியதை போல நம்முடைய தாழ்நிலையும் கண்ணோக்க அருள் புரிவார் நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளுக்காக இப்போது ஜெபிப்போம். நல்லவரே இறைவா, பயணம் செய்யும் திரு அவையை ஆசீர்வதியும். திரு அவையின் பொறுப்பாளர்கள் தாங்களும் தங்களது நம்பிக்கையில் உறுதி பெற்று உறுப்பினர்களாகவும் உறுதிப்படுத்தும் அருள் பெற இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் நாயகனே இறைவா, வளமான பாதத்தை ஆசீர்வதியும். எல்லா வளங்களையும் பாதுகாத்து பராமரித்து அடுத்த தலைமுறையினருக்கு நிறைவாய் விட்டு செல்லும் விழிப்புணர்வு பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவின் உன்னதரே இறைவா, ஒன்று கூடியுள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் உறவுக்கு உண்மையான மதிப்பு கொடுத்து கூடினோம் கலந்தோம் என்றில்லாது தொடர்ந்து நல்ல உறவில் ஒன்றுபட்டு வாழ வரமருள வேண்டும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்கருணையின் தெய்வமே இறைவா, உம் திருவுடல் இரத்தத்தினால் பகிர்ந்து கொடுக்க உள்ள இந்நாளிலே இந்த பிள்ளைகளும் தங்கள் வாழ்வின் தான் பெற்ற வரங்களால் கனிகளால் பிறர் வாழ்வு பெற தன்னை முழுமையுமாக கையளித்து வாழும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உணவான உத்தமரே இறைவா, உம்மை பெற்று வரும் பாக்கியம் பெற்ற மக்கள் நாங்கள் எல்லாரும் மற்றவர்களுக்கு முன் மாதிரியாய் இருந்து உம்மை உலகுக்கு வழங்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மரியாயின் சேனையில் பணி செய்து மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவனின் இளைப்பார இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தன்னுடைய உள்ளத்தில் பெற இருக்கின்ற நம்முடைய 5 குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். இயேசுவை பெறுகின்ற அவர்கள் இயேசு வாழ்ந்து காட்டிய அதே வாழ்க்கை நெறியை வாழ்ந்து காட்டுகின்ற அருளை அவர்களுக்காக சிறப்பாக வேண்டி ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைக்கு உள்ளாக்கிறதென நீர் அறிவி நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுகளை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
மலர்கள் எடுத்து வந்தோம் காணிக்கை காணிக்கை. தித்திக்கும் கனிகள் உமக்கு தந்தோம் காணிக்கை காணிக்கை. வண்ண மலர்கள் எடுத்து வந்தோம் காணிக்கை காணிக்கை. தித்திக்கும் கனிகள் உமக்கு தந்தோம் காணிக்கை காணிக்கை. இவைகள் யாவும் எதற்கு என்றே இறைவன் நம்மை கேட்கின்றார். உடைந்த நமது இதயம் ஒன்றே உயர்ந்த காணிக்கை என்கின்றார். வண்ண மலர்கள் எடுத்து வந்தோம் காணிக்கை காணிக்கை. தித்திக்கும் கனிகள் உமக்கு தந்தோம் காணிக்கை காணிக்கை. உமது குரலை கேட்கின்றோம் திருப்பலியில் எம்மை சேர்க்கின்றோம். எம்மை ஏற்றிடுவார் எம்மில் எழுந்திடுவார். உமது குரலை கேட்கின்றோம் திருப்பலியில் எம்மை சேர்க்கின்றோம். எம்மை ஏற்றிடுவாய் எம்மில் எழுந்திடுவாய். உலகிலுள்ள படைப்பில் என்றும் உயர்கள்தானே உயர்ந்தது. உயிர்களிடையே உயிர் கொடுத்த இதயம் தானே உயர்ந்தது. அனைத்தும் உமதடி பணிந்தது. வண்ண மலர்கள் எடுத்து வந்தோம் காணிக்கை காணிக்கை. தித்திக்கும் கனிகள் உமக்கு தந்தோம் காணிக்கை காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நலுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் இந்த பரிவிரக்கத்தின் அடையாளம் எங்களுக்கு ஒற்றுமையின் அடையாளமாகவும் பிறரன்பின் பிணைப்பாகவும் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்துதர்களுடன் இறுதி இரவு உணவிருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்திற்கு நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மை உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்திற்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புது படைப்பாக ஆக்கி புதுப்பிக்கின்றீர். அதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பால் பிணைக்கப்படுகின்றது. ஆகவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். எனவே விண்ணகத்தில் மண்ணகத்தில் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்ணம் பாடுகின்றன. வான தூதர்களின் அடிகள் அனைத்தோடு நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது வான்படைகளின் கடவுளமாண்டவர் ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்து
அப்பத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவங்களை போக்கின்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன்றம் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர், எனவே கண்டு செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் முகங்களும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலே நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, இதோ இந்த பிள்ளைகள் உம்மை முதலாக உட்கொள்ள இருக்கிற இந்த பிள்ளைகளை நிறைவாக ஆசிர்வதியும். தெய்வீக ஆசீர்வாதத்தோடும் ஆன்மீக பலத்தோடும் உடல் நலத்தோடும் உமக்கு சாட்சிகளாய் என்று வாழ்வார்களாக. இன்றைய நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மரியாயின் சேனை உறுப்பினர்களையும் வின்சென்டை பால் உறுப்பினர்களையும் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பில் நிலைத்து நின்று தங்களுடைய பணிகளை செம்மையாக செய்யவும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். மேலும் இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைவு கூர்ந்துகிறோம். இறைவா, அவர்களை ஆசீர்வதியும். அந்த குடும்பங்களுக்கு தேவையான அருளையும் நிறைவான அருளையும் கொடுத்து நீர்தாமை வழிநடத்திட உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். ஆண்டவரே, இறந்த விசுவாசிகளை கொண்டாடும் இந்த வேளையிலே எம்முடைய பங்கிலே இறந்து போன அனைத்து ஆத்துமாக்களையும் அவர்கள் வழியாகத்தான் விசுவாசத்தில் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பாவங்களை மன்னியும், நித்திய இளைப்பாற்றி அளித்தருளும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரும் எம் மண்ணின் பாதுகாவலருமான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர்கள் புனித அகுஸ்தினார், புனித நார்பெட், புனித பிரான்சிஸ்கு சவேரியார், அந்தோணியார் மற்றும் அனைத்து புனிதர்களுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போம். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருளீராக. எங்கள் நல்வாழ்ச்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது முதலாக ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ளப் போகிற பிள்ளைகளினுடைய பெற்றோர்கள், அதாவது ஒவ்வொரு பிள்ளையும் வர வேண்டும், அவர்களோடு இணைந்து அவருடைய பெற்றோர்கள், அதன் பிறகு அடுத்த பிள்ளை அவர்களுடைய பெற்றோர்கள், தாயும் தந்தையும்.
இறைவா உம்மை தேடுகிறேன், நீயோ இதயத்தில் தானே இருக்கின்றாய், என் இதயத்தில் தானே இருக்கின்றாய். இறைவா உம்மை தேடுகிறேன், நீயோ இதயத்தில் தானே இருக்கின்றாய், என் இதயத்தில் தானே இருக்கின்றாய். ஆசையுடன் உம்மை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். ஆசையுடன் உம்மை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உம்மை தேடுகிறேன், நீயோ இதயத்தில் தானே இருக்கின்றாய், என் இதயத்தில் தானே இருக்கின்றாய். உள்ளத்தினால் உம்மை உறவு கொண்டேன், உன் உள்ளமையை நான் உணர்ந்து கொண்டேன். உள்ளத்தினால் உம்மை உறவு கொண்டேன், உன் உள்ளமையை நான் உணர்ந்து கொண்டேன். உரிமையுடன் உன்னை காண வந்தேன், உரிமையுடன் உம்மை காண வந்தேன். உன் உணவினிலே உம்மை கண்டு கொண்டேன். உன் உணவினிலே உம்மை கண்டு கொண்டேன். ஆசையுடன் உம்மை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே நான் பாடுகிறேன். ஆசையுடன் உம்மை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உம்மை தேடுகிறேன், நீயோ இதயத்தில் தானே இருக்கின்றாய், என் இதயத்தில் தானே இருக்கின்றாய். ஆண்டவரே என அழைக்கின்றேன், அந்த அழைப்பினில் ஆனந்தம் அடைகின்றேன். ஆண்டவரே என அழைக்கின்றேன், அந்த அழைப்பினில் ஆனந்தம் அடைகின்றேன். ஆயிரம் முறை உன்னை நினைக்கின்றேன், ஆயிரம் முறை உன்னை நினைக்கின்றேன். ஆன்மீக உணவால் உன்னை அடைவேன், உன் ஆன்மீக உணவால் உன்னை அடைவேன். ஆசையுடன் உம்மை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே நான் பாடுகிறேன். ஆசையுடன் உம்மை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே நான் பாடுகிறேன். இறைவா உம்மை தேடுகிறேன், நீயோ இதயத்தில் தானே இருக்கின்றாய், என் இதயத்தில் தானே இருக்கின்றாய். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். புனித சூசையப்பரை நோக்கி வல்லமையுள்ள ஜெபம். புனித சூசையப்பரே, உமது அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சன்னதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும்
உமது அடைக்கலத்தில் வைக்கின்றேன். உமது வல்லமிக்க பரிந்துரையால் உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா அன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் உம் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் சதா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் உம் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உம் மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்துக் கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனை எங்களுக்காக மன்றாடும். ஆமென். இன்று திருவிழா திருப்பலி 10வது நாளாக சூசேப்பர் திருவிழாவிற்கு திருப்பலிக்கு வருகை தந்த ஃபாதர் அவர்களுக்கு மரியாயின் சேனை மற்றும் வின்சென்ட் பவுல் சபை சார்பாக காலை வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபாதருடைய பெயர் அல்போன்ஸ் பால்ராஜ். அல்போன்ஸருடைய பெயர் செல்ல பெயர் அன்னக்குட்டி. பெயருக்கு ஏற்றவாறு புனிதருக்கு ஏற்றவாறு பேசாமல் அமைதியாக செய்தியை சுருக்கமாகவும் பேராசிரியருக்கு ஏற்றவாறும் சொல்லி முடித்து விட்டார். குடும்பம் என்பது குட்டி திருச்சபையை குறிக்கிறது. குடும்ப கொடி திருப்பலி குடும்பங்களை ஒன்று சேர்ப்பதை குறிக்கிறது. நற்கருணை திரு அவையின் தொடக்கம் அது. திருச்சபையின் தொடக்கமும் முடிவையும் குறிக்கிறது நற்கருணை. நற்கருணை ஆழ்ந்த அன்பின் அழைப்பு என்ற தலைப்பில் ஃபாதர் பேசினாங்க. நற்கருணை அன்பின் அடையாளம். திருத்தூதர்கள் ஒன்றித்து இணைத்து நட்புறவிலும் அப்பம் விடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள் என்று சாட்சி வாழ்வு வாழ்ந்தார்கள் என்று திருத்தூதர்களை பற்றி பேசினாங்க. நன்றி. நற்கருணைக்கு சாட்சியாக வாழ்ந்த புனிதர்கள் நிறைய பெயரை, அதாவது அகுஸ்தினார், அபிலா தெரசம்மாள், அம்புரோஸ் போன்ற புனிதர்கள் பெயரை சொன்னாங்க. நன்றி. நற்கருணை நாம் உட்கொள்ளும்போது நம்மோடு இயேசு இணைகிறார். நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் பங்கெடுப்போம் என்று சொல்லி முடித்து விட்டாங்க ஃபாதர். தேங்க்ஸ் ஃபாதர், தேங்க்ஸ். சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நம்முடைய கடைசி பெருவிழாவை பெருமகிழ்ச்சியோடு 10ஆம் நாள் பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலை திருப்பலியிலே 2 சிந்தனைகளோடு இந்த விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஒன்று, முதல் திருவிருந்து திருப்பலி. நம்முடைய 5 பிள்ளைகளும் ஆண்டவருடைய திருவுடலையும் திருரத்தத்தையும் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் கடந்த நாட்கள் வாரங்கள் முழுவதும் நல்ல தயாரிப்போடு வந்து இன்று பெற்றிருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, நம்மளுடைய பங்கிலே இறந்த நம்பிக்கையாளர்களை கொண்டாடுவோம் என்ற முறையிலே நமக்கு விசுவாசத்தை வளர்த்த நம்மளுடைய இறந்து போன நம்பிக்கையாளர்களை நினைவு கூறி இந்த விழாவை நாம் கொண்டாடினோம். இந்த மைய சிந்தனையிலே நாம் இன்றைய திருப்பலியை நிறைவேற்றி நல்லதொரு மறையுறை வழியாக நமக்கு இறைவனுடைய ஆசிரை பெற்று தந்தவர்கள் நம்மளுடைய பாசமிகு அருட்தந்தை அல்போன்ஸ் பால்ராஜ் அடிகளார். இப்பொழுது பேராசிரியராக கருமாத்தூரிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தையானவர்கள் வருகின்ற கல்வியாண்டிலே அவர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று அவர்கள் படிப்பை தொடர இருக்கிறார்கள். ஆகவே இன்று நாம் அழைத்த அழைப்பிற்கு ஏற்று காலையில் ஒரு திருப்பலி கயத்தாரில் முடிச்சுட்டு உடனே நேரடியாக இங்கே வந்திருக்கிறாங்க. இது முடிச்சுட்டு திரும்ப கழுகுமலைக்கு போக வேண்டும். அவர் விடுமுறை நாட்களிலே நானும் பார்க்கிறேன், எல்லா நோட்டீஸ்லையும் ஃபாதருடைய பெயர் இருக்கும். கர்மாத்தூரில் இருந்து எல்லா திருவிழாக்களிலும் ஒரு நாள் அல்லது தவ காலத்தில் தியானங்கள் என்றால் அருட்தந்தையினுடைய பெயர் இருக்கும். பொறுமையாக அமைதியாக இறைவனுடைய வார்த்தை உள்வாங்கி நல்ல தயாரிப்போடு தான் வருவார்கள். தயாரித்து அதை எந்த ஒரு பிசிறும் இல்லாமல் நல்ல முறையிலே கொடுக்கிற மறையுறை மக்களுடைய உள்ளத்திலே நிறுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நல்ல தயாரிப்போடு
இறைவனுடைய ஆசிரை இறை மக்களுக்கு வழங்கக்கூடிய நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு அருட்தந்தை. இன்னி நாளிலே நாம் அழைத்த அழைப்பிற்கு நம்முடைய பாசமிகு அருட்தந்தை அல்போன்ஸ் பால்ராஜ் அடிகளார் வந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் பலத்த கரவோசை எழுப்பி நம்முடைய நன்றியையும், திருமதி அல்போன்ஸ் மேரி அவர்களை பொன்னாடை போர்த்தி நம்முடைய மரியாதையும் செலுத்த அன்புடன் அழைக்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரி, புனித வின்சென்ட் சபையினுடைய முன்னாள் தலைவர் சகோதரர் சின்னப்பராஜ் அவர்கள் நமது பங்கு தந்தைக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறார். பங்கு தந்த உங்களோட சேர்ந்து திருவிழா கொண்டாடிருக்கோம். இனி நீங்கள் ஏன் அன்புக்குரியவர்களே, இப்போ எனக்கு அடுத்த ஒரு பயம். என்ன பயம் தெரியுமா? சாயங்காலம் பூசை இருக்குது, வந்த ஆட்கள் திரும்ப சாயங்காலம் பூசைக்கு வருவீங்களான்னு ஒரு பயம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் இந்த திருவிழா திருப்பலியில் பங்கெடுத்து நற்கருணை திருவிருந்தை பிள்ளைகளை கொடுத்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய பங்கை பார்க்கின்ற போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆலயம் கட்டப்பட்டது முதல் பல்வேறு விதமான வளர்ச்சி பணிகளை நீங்கள் செய்து கொண்டு தான் வருகின்றீர்கள். குறிப்பாக ஆலயத்தினுடைய வெளிப்புறத்தை விட உள்புற கட்டமைப்பு, அதாவது இந்த வழிபாட்டு கொண்டாட்டங்கள், அந்த வழிபாட்டு கொண்டாட்டத்துக்குள்ள பல்வேறு விதமான நிலைப்பாடுகள், இந்த வார்த்தை பவனி, சின்ன சின்ன முயற்சி, அடுத்த முன்னுரையெல்லாம் ஃபாதர் இந்த திருவிழாவுக்கு முன்னாடியே தயாரிக்கிறாங்க. இதுதான் திருவழிபாட்டை ரொம்ப அழகாக வச்சுருக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் நாம் கொண்டாடுகின்ற திருவழிபாடு ஒரு உண்மையான ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கின்றது. இதுதான் நமக்கு ஆன்மீக நலனை முழுமையாக தருகிறது. எனவே அந்த விதத்தில் உங்களெல்லாம் ஒருங்கிணைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற உங்கள் பங்கு தந்தை, அருள் சகோதரிகள் மற்றும் இறைமக்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களையும் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட விண்ணக விருந்து எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தத்தின் வழியாக சகோதரர் சகோதரிகளில் ஒரே குடும்பமாக இணைக்கப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசியை வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அமலோர் பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாவரன் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க, நீ வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க, அமளியே வாழ்க, வாழ்க வாழியவே. அமலோர் பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாவரன் தாயே வாழ்க வாழ்க.
காத்தவளே வாழ்க வாழ்க, மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க, மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மனமகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க, தினம் நினைந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. அமலோர் பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க, மாசரு கண்ணியே மாவரன் தாழ்க வாழ்க. இறைமகனின் திருத்தாயே வாழ்க வாழ்க, மறை போற்றும் பேரழிலே வாழ்க வாழ்க. இறைமகனின் திருத்தாயே வாழ்க வாழ்க, மறை போற்றும் பேரெழிலே வாழ்க வாழ்க. வான்மண்ணின் ராக்கினியே வாழ்க வாழ்க, வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் வாழ்க வாழ்க. அமலோர் பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க, மாசரு கண்ணியே மாவரன் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே, அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே. அமலோர் பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க, மாசரு கண்ணியே மாவரன் தாயே வாழ்க வாழ்க. மாநிலம் போற்றிடும் மாவலனே திருமாமரை காவலனே, மாநிலம் போற்றிடும் மாவலனே திருமாமரை காவலனே. புதைதருள் முதல்வனை புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த முனிவலனே உன் பதம் பணிந்தோம் திருமாமரை காவலனே. உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறைவன் கையில் தவழ்வதனால். உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறைவன் கையில் தவழ்வதனால். மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே
துதியும் போற்றுதலும் உண்டாக கடவது. இயேசுவின் மிகவும் தூய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பங்கின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித நார்பட்டே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அகஸ்தினாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களை புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.